அண்ணா, உனக்கு பிடிச்ச சேமியா புலாவ் பண்ணியிருக்கேன், உட்காரு. அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி உட்காரு அவந்தி. அமர்ந்தாள். என்னாலே தானே உனக்கு இப்படி. இப்போ என்ன ஆகிப்போச்சு? நான் அதே பழைய அவந்திக்காவாக தானே இருக்கேன். எனக்கு சமாதானம் சொல்கிறியா? ப்ளீஸ்ண்ணா, நான் பழசு எதையும் நினச்சி பார்க்க விரும்பலை. நான் உங்ககிட்ட பேச வந்ததே வேற. சொல்லு. நான் மறுபடியும் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். என்ன அவந்தி சொல்கிற? நெற்றி சுருங்கியது. புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு என்ன தலையெழுத்து? தவிர உன் மாமனாரும் மாமியாரும் நீ வேலைக்கு போகிறத அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க அனுமதி எனக்கு அவசியம் இல்லைனா? அவந்தி, ஏன் அப்படி பேசுகிற? அவங்க நல்லவங்க. நான் என்ன நினச்சனோ அதே தான் அவங்களும் யோசிச்சுருக்காங்க. கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை. அண்ணா ப்ளீஸ். எனக்கும் அவங்க மேலே மரியாதை இருக்குது, மற்றபடி எந்த சம்மந்தமும் இல்லை. அவந்தி. அண்ணா, நான் எப்போவும் உன் தங்கச்சியாக தான் இருக்க ஆசைப்படுறேன். எனக்காக, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக நீ செய்த தியாகம் எப்பேற்பட்டது. அவந்தி, உனக்கு எல்லாமே தெரியும். ஏன் நான் இப்படி? கூட பிறந்தவளுக்காக கடன் படலாம், அவள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம், இதுதான் லிமிட். ஆனால் நீ உன் சந்ததிக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டியேண்ணா. எதுக்காக? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? இதெல்லாம் பெரிய தியாகமா? 2 குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா போச்சு. ஆனால் உன் வாழ்க்கை ஒரே நாளில். அதற்கு மேல் தாங்க முடியாமல் அழுது விட்டான். அழாதேண்ணா, எனக்காக நீ ரொம்பவே அழுதுட்ட. நம்ம வீட்டுக்கு வந்த இந்த ஒரு வாரத்தில் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். போதும் நீ அழுதது. நான் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனால் தயவு பண்ணி அதுக்கு இப்போ முட்டுக்கட்டை போடக்கூடாது. நான் மேற்கொண்டு படிக்க போகிறேன். படிக்க போறியா? ஆமாண்ணா, என் இழப்புகளை படிப்பு மூலமாக மறக்கப் போகிறேன். அதுக்கு நான் உடனடியாக லேடிஸ் ஹாஸ்டலில் சேரணும். என்ன அவந்திக்கா, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இருக்கப்ப நீ எதுக்கு? இல்லைண்ணா, அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசுலேயும் ஏகப்பட்ட ஆசை இருக்கும். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் இடையில எதுக்கு? தவிர எனக்கும் தனிமை தேவைப்படுது. புரிஞ்சுக்கண்ணா. இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தார்த்தோட மனைவிங்கிற உரிமைக்காக அவங்க சொத்துலையோ வீட்டிலையோ எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு கடைசி வரை துணை நிற்கிற படிப்பும் உழைப்பும் சுயபலமும் தான் எனக்கு இப்போ அவசியம். அதுக்காக எனக்கு நீங்கள் துணையாக இருந்தால் போதும்ண்ணா. அவளின் தீவிரத்திற்கு முன் எதுவுமே செய்ய இயலாத பரமேஸ்வர் பெரும் மூச்சுடன் தங்கையின் தலையை தடவி கொடுத்தான் சம்மதமாக. மாமனாரும் மாமியாரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு சென்றாள் அவந்திகா. தபாலில் பட்ட மேற்படிப்பு படித்தாள். வேலைக்கு போய் வந்த நேரம் போக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அத்தனை கோர்ஸையும் படித்தாள். காலம் மிக வேகமாக தன் பணியை செய்ய 7 வருடங்கள் கடந்து சென்றன. கார் சிக்னலில் நின்றது. கௌஷிக் கிரீன் சிக்னலுக்காக காத்திருந்தான். டாடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மிஸ் திட்டுவாங்க, காரை எடுங்க டாடி. 6 வயது தர்ஷினி அவசரப்படுத்தினாள். இருமா, சிக்னல் விழட்டும். இன்றைக்கும் மிஸ் திட்ட போகிறாங்க, உங்களால் தான். யூ ஆர் லேசி டாடி, உங்ககிட்ட ஸ்பீடே இல்லை. சாரிடா. இதோ போயிடலாம் என்றவனுக்கு மனசு வலித்தது. சின்ன பெண் தந்தையை சோம்பேறி என்கிறாள். அவளை குறை சொல்ல முடியாது. பெரியவர்களின் பாதச்சுவட்டை பின்பற்றிதானே சின்ன பாதங்கள் அடியொட்டி நடக்கின்றனர். நிரஞ்சனா அவனை மதித்தாள் தானே. தான் பணக்கார வீட்டு பெண் என்ற மமதை அவளிடம் அதிகமாகவே இருந்தது. கூட்டு குடும்பம், சேர்ந்து தொழில் பார்த்ததால் பணமழை கொட்டியது. கல்யாணமான புதிதில் கிடைத்த மரியாதை விரைவில் தேய்ந்து கட்டெரும்பானது. வீட்டோடு மாப்பிள்ளை என்பது முன்பே முடிவான பேச்சு. வேறு வழியின்றி அவனின் அம்மா தனிமையில் வசித்தாள். அவள் வற்புறுத்தி மனம் முடித்து வைத்த சம்மதம்தானே. குடும்பத் தொழிலை பார்ப்பதற்கு அரசு உத்தியோகம் இடைஞ்சல். தவிர சம்பளமாய் கிடைக்கும் சில ஆயிரங்கள் கௌரவ குறைச்சல் என பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சி கெஞ்சி கணவனை VRS வாங்க வைத்து விட்டாள். நிரஞ்சனாவின் அழகு, நுனிநாக்கு ஆங்கிலம், கார், ஹனிமூன், பாக்கெட்டில் புரண்ட பணம் மனைவி சொல்லை வேதமாக மதிக்க வைத்தது. நிரஞ்சனா உண்டான போது அப்படி தாங்கினான். அந்த நேரத்தில் காமாட்சிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அம்மாவை பார்க்க ஓடினான். அதிக காய்ச்சல், வாந்தி என வாடி போயிருந்த அம்மாவை 3 நாட்கள் பக்கத்திலேயே இருந்து பார்த்தது கொலை குற்றமாக விட்டது மாமியார் வீட்டுக்கு. என் பொண்ணு வாந்தி மயக்கம்னு முடியாமல் கிடக்கிறப்ப உங்கள் அம்மா கூடவே இருக்க மனசாட்சி எப்படி இடம் கொடுத்துச்சு மாப்பிள்ள என்று கேட்டாள் மாமியார். இல்லை அத்தை, அம்மா அங்கே தனியாக ரொம்ப முடியாமல். யார் அப்படி தனியாக இருக்க சொன்னது? கப்பல் மாதிரி வீடு இருக்குது.
ஒரு மூலையில் வந்து இருந்துக்க வேண்டியது தானே. யார் வேண்டாம்னு சொன்னா? கௌரவம் பாருங்க மாப்பிள்ள. எனக்கு என் பொண்ணு முக்கியம். அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் நெஞ்சு வெடிச்சிடும் சொல்லிட்டேன். மாமியார் கௌசல்யா சொன்னது மிரட்டல் போல இருந்தது. நிரஞ்சனா ஒரு படி மேலே போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் சட்டையையே கிழித்து அது எப்படி என்னை விட்டு போகலாம் என்று கதறினாள். அம்மாவை அந்த வீடு ஒரு பொருட்டாகவே நினைக்காததால் அவர்களுக்கு தெரியாமல் போய் பார்த்து வந்தான். அந்த வீட்டு ஆண்களுடன் ஒட்டி உரையாடுவதே சிரமமாய் இருக்க தொழிலில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் ஏளனம் செய்தே திருத்தினார்கள். ஆனாலும் கௌஷிக் பக்கம் தவறுகள் அதிகரிக்கவே அவன் மீதான மரியாதை குறைய ஆரம்பித்தது. நைசாய் அவனை தனிமைப்படுத்தினர். வீட்டு பொறுப்பை அவன் தலையில் கட்டி நாளடைவில் மளிகை சாமான், கரண்ட் பில், டெலிஃபோன் பில், பிளம்பர், பொட்டு போசுக்கு வேலையெல்லாம் அவன் மேற்பார்வையில் வந்தமர்ந்தது. அதற்கான சம்பளமாக ஒரு தொகை அவன் கைக்கு வந்தது. அது அவன் அரசு பணியில் வாங்கின சம்பளத்தில் பாதி கூட இல்லை. நிரஞ்சனாவின் பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஏகமாற்றம். இரண்டாவது பெண் த்ரிஷா பிறந்த பிறகு முதல் குழந்தையை குளிப்பாட்டி உணவூட்டி பள்ளிக்கு அழைத்து சென்று வருவதும் அவன்தான். எதற்கெடுத்தாலும் கணவன் மீது எரிந்து விழுந்தாள். தர்ஷினிக்கு இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்டாம். இதை நேத்தே கவனித்து சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா? எதைத்தான் உருப்படியாக செஞ்சுருக்கீங்க? பிஸ்னஸையும் ஒழுங்காக பார்க்க தெரியல. உங்களால் என் வீட்டில் எனக்கே மரியாதை இல்லாமல் போச்சு. ச்சே, ஒவ்வொருத்தனும் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க? வயிற்ற பாருங்க, தொப்பை விழுந்து அசிங்கமா. வீட்டிலையே ஜிம் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உடம்பு வணங்க மாட்டேங்குது. லேசி லேசி. ஒரு பிரச்சனை என்றால் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து திட்டுவாள் நிரஞ்சனா. சலிப்பு தட்டியது வாழ்க்கை. நிரஞ்சனாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட முடியாது. அவ்வளவுதான். அந்த வீட்டு உறுப்பினர்களின் கரங்களில் இவன் சிறிடல்லவா பறிபோகும். நாள் ஆக ஆக மனைவியின் வாயில் சம்பாதிக்க வக்கற்றவன் என்ற ரீதியில் வார்த்தைகள் வந்து விழுந்தன. கௌஷிக் அப்போதெல்லாம் நிறைய யோசித்தான். தர்ஷினியை பள்ளியில் விட்டுவிட்டு காரை தன்னிச்சையாக கடற்கரை நோக்கி செலுத்தினான். காரணம் கடற்கரை காற்று அல்ல. அவனும் அவந்திகாவும் பந்தமலும் அதே இடத்தில் அமரும்போது வேதனையின் நிம்மதியும் ஒரு சேர ஆட்கொள்ளும். அவந்திகாவை ஒதுக்கியது எப்பேற்பட்ட அறிவியலித்தனம்! என் தங்கை சொன்னது எத்தனை உண்மை! வாழ்க்கையை கமர்ஷியலாக மட்டுமே பார்த்தான். விளைவு இன்று செல்லா காசாகிவிட்டேன். நிரஞ்சனா அன்பாக 2 வார்த்தை பேச மாட்டாளா என்று ஏங்குகிறேனே, ஏன்? எப்படி யோசிக்காமல் முடிவெடுத்தேன்? பாவம் அவந்திகா என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறாளே. எவ்வளவு நாசுக்காய் மனசாட்சி இன்றி அவளை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கினேன். அதன் பிறகு அவந்திகா என்ன ஆனாள்? திருமணமாகி இருக்குமா? என்னை போல் அவளும் இங்கு வருவாளா? காதலிக்கும் போது அவள் சொன்னது நினைவிற்கு வந்தது. கௌஷிக், நமக்கு கல்யாணமாகி குழந்தை குடும்பம்னு ஆகி தாத்தா பாட்டின்னு வயசான பிறகும் நாம் எப்பவும் உட்கார்ந்து பேசுகிற இந்த பீச்சுக்கு வர்றதை நிறுத்தவே கூடாது என்றால் காதலாய். அவந்தி, நீ வேறு நான் வேறாகி போனாலும் நீ சொன்ன மாதிரியே நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என் காதல் இங்கே தான் புதைந்திருக்கிறது. நீயும் இங்கே வருவியா? ஏதேதோ கேள்விகள் நினைவுகள் அவனை அலைக்கழித்தன. அவன் சென்ற பிறகு 1 மணி நேரம் கழித்து அவந்திகா வந்தாள். அதே இடத்தில் அமர்ந்தாள். மனசு எரிந்தது. வைராக்கியம் கூடியது. அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றமும் தோல்வியும் அவளை பட்டை தீட்டி கொண்டிருக்கிறது. மாலினி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சேலையின் மடிப்பை சரி பண்ணியபடி அறைக்குள் இருந்து வெளிப்பட்டாள் அவந்திகா. நானும் ரெடி. லஞ்ச் பேக்கை காரில் வச்சுட்டு வந்துடுறேன். சௌந்தர்யாவுக்கு லஞ்ச் கொடுக்க மறக்கலையே? அதெல்லாம் இல்லை, கொடுத்து அனுப்பிட்டேன். சௌந்தர்யாவை ஸ்கூலில் விட்டுட்டு வர வேறு ஆட்டோவை ஏற்பாடு பண்ணணும். இவன் சரியில்லை. துணி மூட்டையை அடுக்கி வச்ச மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு போகிறான். அதுவும் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். நீ சொல்கிறது சரிதான் அவந்திகா. அட வாங்க வாங்கண்ணா, வாங்க. நீ அவந்தி, சீக்கிரம் வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவந்திகா ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்தவள் அண்ணா என்றாள் உற்சாகமாக. பரமேஸ்வரும் கனிகாவும் 4 வயது அம்சவர்தனை கையில் பிடித்தபடி நின்றிருந்தனர். பரமேஸ்வர் தங்கையையே உற்று பார்த்தான். முன்பிருந்த அவந்திகாவிற்கும் இப்போதிருந்த அவந்திகாவிற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்தது. மிளிர்ந்த முகம், சின்னதாய் பொட்டு, மெலிதான லிப்ஸ்டிக் தீற்றல், தளர்வாய் மின்ன விட்டு
ஜரிகை பார்டரிட்டு காட்டன் சேலை கட்டியிருந்தாள். இன்று அவந்திகா சாதாரண பெண் இல்லை, பன்னாட்டு வங்கியில் உயர் அதிகாரி. வாங்க நீ. ஹாய் குட்டி பையா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. குட். என்னண்ணா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்லைம்மா, கன்னிகாவோட அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தோம். 2 தெரு தள்ளி தான் வீடு. சரி, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்குள்ளே உன்னையும் பார்த்துட்டு போயிடலாம்னு தான் வந்தோம். அறக்க பறக்க கிளம்புறதுக்கு எதுக்கு வரணும்? கோச்சுக்காதே அவந்தி, நீயும் பிஸியாக இருக்க தானே. சரி விடு, இருக்கிற சில நிமிஷங்கள்லேயும் சண்டை போடணுமா? நீ எப்படிம்மா இருக்க மாலினி? நிம்மதியாக இருக்கேண்ணா. இருங்க, காஃபி எடுத்துகிட்டு வர்றேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, கம்மிங் சண்டே காலையிலேயே வந்துடுறேன். 3 வேளையும் இங்கே தான் சாப்பிட்றோம், சரியா? என்று இருவருமே புன்னகைத்தனர். கிளம்புறோம்மா, சண்டே வந்துடுறோம். அதுவரை எதுவும் பேசாமல் இருந்த கனிகா அவந்திகாவின் அருகில் வந்தாள். அவள் கையை பற்றினாள். சாரி அவந்திகா, என்னால் தானே எல்லாம். உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே நான் தானே. எதுக்கும் உதவாத காகித மலராக நான் சட்டென அவள் வாயை புத்தினாள். ப்ளீஸ், உங்களை நீங்களே ஏன் குறைச்சி பேசுகிறீங்க அண்ணி? அம்சவர்தனை ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்து அன்பை கொட்டி வளர்க்குறீங்களே, இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? பதில் கூறாமல் சிரித்தாள். இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதற்கு மேல் அந்த பேச்சை தொடர விரும்பவில்லை. கனிகா கணவனுடன் வாசல் நோக்கி சென்றாள். வா கௌஷிக், சொன்னதெல்லாம் கொண்டு வந்தியா என்றார் பேங்க் மேனேஜர் வாசுதேவன். கொண்டு வந்திருக்கேன் சார். லோன் கிடச்சிடுமா? சொல்லியிருக்கேன். என் மேலே தனி மரியாதை வச்சுருக்காங்க. தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நல்லா தெரியும். நீ தொடங்க போகிற பிஸ்னஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேல்ல? இருக்குது சார் என்றவனுக்குள் கொஞ்சம் உதைப்பாகத்தான் இருந்தது. மனதால் அடிபட்டு அசிங்கப்பட்டு பின் சொந்தமாய் தொழில் துவங்க முடிவெடுத்து வங்கியில் லோன் எதிர்பார்க்கிறான். உயர் அதிகாரி மனது வைத்தால் முடியும். அவனை அறிந்த மேனேஜர் உயர் அதிகாரியிடம் அவனை பற்றி சொல்லி வைத்திருந்தார். இவனிடமும் அவளை பற்றி கூறியிருந்தார். கண்டிப்பானவள். இளம் வயதிலேயே தன் திறமை மூலம் உயர் பதவியில் வந்து அமர்ந்தவள். திருமணமான ஒரே நாளில் விதவையானவள். மேலும் 1/2 மணி நேர காத்திருப்புக்கு பின் கௌஷிக் அழைக்கப்பட்டான். கௌஷிக், புறப்படு, தேவைப்படுற விஷயங்களை மட்டும் பேசு என்றார் வாசுதேவன். ஓகே சார். மேடம் கேபின் எங்கே இருக்குது? மாடியிலே 2nd ரூம். ஒரு நிமிஷம் இரு. மாலினி, இங்கே வாம்மா. சாருக்கு மேடம் ரூமை காட்டு. சரிசதியில் இயங்கிக் கொண்டிருந்த அப்பெண் இவர்களை நோக்கி வர கௌஷிக் அதிர்ந்தான். இவளா? இவளெங்கே? எங்கே? அவளும் இவனை பார்த்து விழிகளை அகல மலர்த்தினாள். நீங்களா? நீங்களா? அவளை பார்க்கவே மனம் சஞ்சலப்பட்டது. கேஷவ் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு விதவை பெண்ணை மணந்து வசதியாய் சந்தோஷமாய் இருக்கிறான். குழந்தை சௌந்தர்யாவின் எதிர்காலத்திற்கு என ஒரு தொகையை தர கேஷவ் முன்வந்த போது மாலினி புறக்கணித்து விட்டாள். நீங்கள் இங்கே எப்படி மாலினி? மேடம் கொடுத்த வாழ்வு இது. அவங்க தான் மேற்கொண்டு என்னை படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க. என் மகளையும் படிக்க வைக்கிறாங்க. ஓ, அவ்வளோ நல்லவங்களா இந்த மேடம்? ஆச்சரியமாய் கேட்டான். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என்ன மட்டும் இல்லை, என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இதே மாதிரி உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே? சொன்னான். கண்டிப்பாக கிடைக்கும் சார், நம்பிக்கையோடு போங்க. தேங்க்ஸ் மாலினி. இதோ இந்த ரூம் தான். நிலைவாசல் முகப்பில் ஆனந்தி என்ற பெயரும் அவள் படித்து வாங்கிய பட்டங்களும் பொறுப்பு வகிக்கும் பதவியும் பொறிக்கப்பட்ட பித்தளை போர்டு பளிச்சென்று இருந்தது. கௌஷிக் உள்ளே சென்றான். யூ செட் ரைட் நவ், பட் ஐ டோன்ட் ஃபீலிங் திஸ். ஓகே, ஐ கால் யூ லேட்டர். ஃபோனை வைத்துவிட்டு ரோலிங் சேரில் திரும்பியவள் வந்தவனை பார்த்து அதிர்ந்தாள். கௌஷிக் அவளை விட அதிகமாய் திடுக்கிட்டான். கௌஷிக், அவந்திகா? ஆனந்தி என்ற உயரதிகாரியாய் அவந்திகாவை சந்திப்போம் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அப்போதுதான் நினைவிற்கு வந்தது அவந்திகாவின் ஜாதக பெயர் ஆனந்தி, வீட்டில் செல்லமாய் அழைப்பது அவந்திகா. எல்லாம் சரி, இங்கே இத்தனை பெரிய போஸ்டில் இவள் எப்படி? சிட் டவுன். தேங்க்ஸ் அவந்தி. என்ன விஷயமாய்? தன் கசப்புகளை மறைக்க வெகுவாய் பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. லோன் விஷயமாய். இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கிறது என்று ஒரு ஃபைலை நீட்டினான். ஓ, வாசுதேவன் சார் சொன்ன நபர் நீங்கள் தானா? அவர் கௌஷிக்கின் பர்சனல் வைஃப் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருந்தார். இதெல்லாம் நினைவிற்கு வந்தபோது சிரிப்பு தான் வந்தது.
உன்னை இங்கே எதிர்பார்க்கவில்லை. நானும் தான். உன்னை பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியாது. இங்கே கூட ஆனந்தி மேடம் ஒரே நாளில் விதவையானவங்கன்னு சொன்னப்ப அது நீயா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படி எப்படி அவந்தி? ப்ளீஸ், எல்லாத்தையும் மறக்கணும்னு கஷ்டப்பட்டு மறந்து அதோட பயனா இதோ இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். எதையும் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்த்து வந்த வேலையை விட்டுட்டு ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு பண்ணின துரோகத்துக்கு நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் அவந்தி. தன் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாய் கூறினான். அவனை பரிதாபமாய் பார்த்தாள். ஆனால் இப்போ என்னோட உறுத்தல் எல்லாம் உன் வாழ்க்கை என்னால் தானே இப்படி ஆச்சுங்கிறது தான். இல்லை மிஸ்டர் கௌஷிக், காதலால் கிடச்ச தோல்வியால் நான் ஒன்றும் மூளையில் முடங்கி உட்காந்துடலையே. என்னை ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து 4 பேருக்கு உதவுற கெப்பாசிட்டியை கொடுத்ததுக்கு ஒரு வகையில் நீங்களும் ஒரு காரணம். அதனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் மேல் உனக்கு இன்னும் கோபம் இருக்குது. இல்லைன்னு பொய் சொல்ல விரும்பலை. அதுக்காக பழசையெல்லாம் மனசில் வச்சு உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே சரியாக இருக்குது. உங்கள் லோன் சாங்ஷன் ஆகிடும். எனக்கு இப்போ அது பெருசு இல்லை. நீ ஏன் மறு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அவந்திகா? ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை விட படிப்பும் தன்னம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம். அது என்றைக்கும் அவளை கைவிடாது. அம்போன்னு விட்டுட்டு ஓடியும் போகாது. துளிர்ந்த கண்ணீருடன் அவளையே பார்த்த கௌஷிக், எல்லாருக்கும் ஒளி தர்ற தீபமாக இருக்க, ஆனால் உன் வாழ்க்கை தீபம் அது உட்கார்ந்துருக்கிற அடிப்புறத்திற்கு ஒளி தராது கௌஷிக். மற்றவளுக்கு ஒளி தரவளாக இருக்கேன்னு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்குது. அது போதும். ஓகே, உங்களுக்கு ஒதுக்கின நேரம் முடிஞ்சு போச்சு. உங்கள் லோன் சாங்ஷன் ஆகிடும். தேங்க்ஸ் அவந்தி என்று எழுந்தான். கால் மீ மேடம், ஆனந்தி மேடம். உங்களை பொறுத்தவரை அவந்திகா செத்து போயிட்டா. புறப்படுங்க என்றால் சலனமின்றி. இதயத்தில் கனத்தை சுமந்தபடி வெளியேறினான் கௌஷிக். ஆனால் அவனின் முதுகை தவிப்புடன் பார்த்தாள் அவந்திகா. வாய்க்கூறும் அத்தனையும் இதயம் நினைப்பதில்லை. அவள் இதயத்தில் முளைத்த காதல் செடி பூக்கவில்லையே தவிர அழியவில்லையே. கண்கள் தழும்பின. ஏனென்றுதான் அவளுக்கே புரியவில்லை. வாழ்க்கை உணர்வுகளால் நெய்யப்பட்ட உடை அல்லவா? இருப்பதே போதும் என நினைத்திருந்தால் இந்த பொக்கிஷம் தொலைந்திருக்காது அல்லவா? இறுதி பாகம் இனிதே நிறைவு பெற்றது. மேலும் சிறந்த கதைகளை பார்க்க நமது சேனலை தொடரவும். நன்றி.